நல்லா இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பரா இருந்துச்சு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் அப்படியே படம் சூப்பரா அப்படியே விறுவிறுப்பா போயிருந்துச்சு. எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி சதுரங்க வேட்டையில நடிச்சவரு அந்த போலீஸ் சூப்பரா நடிச்சிருந்தாரு. அவர் தான் லாஸ்ட் கதையோட ட்விஸ்டே அவர் தான். அவர் போலீஸ் தான் நடிச்சுட்டே இருந்தாரு. லாஸ்டா அந்த விஜய் சேதுபதி கிட்ட போகும்போது சூப்பரா இருந்துச்சு. அவர் ஹீரோவா நடிச்சதோட வில்லனா நடிச்சதும் சூப்பரா இருந்துச்சு. பொண்ணோட அந்த பாசத்தோட இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பொண்ணு தான் லாஸ்டோட ட்விஸ்ட் அந்த படத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட இதே சூப்பரா ட்விஸ்டிங் மேல ட்விஸ்டிங் சூப்பரா இருந்துச்சு. படம் பாக்குறவங்க சூப்பரா திருப்தியா பாத்துட்டு போலாம். நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே தான் படத்து ஆக்டிங்லாம் ஸ்கிரீன் பிளே தான் படத்துல ஸ்கிரீன் பிளே பிரிச்சு அழகா பிளாட் செட் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. சூப்பர் லாகே இல்ல படத்துல. டைட்டா இருந்துச்சு படம். இன்டென்ஸ். கடைசி கிளைமேக்ஸ்லாம் சூப்பர் ட்விஸ்ட். அத கடைசி கிளைமேக்ஸ்லாம் எமோஷன் சூப்பர் ட்விஸ்ட். சான்ஸே இல்ல. 2024ல ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் விஜய் சேதுபதி தான் கொடுத்திருக்காப்ல. சூப்பர் சான்ஸே இல்ல. செகண்ட் படம் மாதிரி இல்ல டாக்டர். சூப்பர். விஜய் சேதுபதினா தமிழ் சினிமாவை காப்பாத்திட்டா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு செயின் நல்ல ரோல் பண்ணிருக்கு. முக்கியமா அந்த லட்சுமி தாங்க படம் ஃபுல்லா. லட்சுமியை நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. சூப்பரா வச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணா கம்பேக் கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கதை ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. நல்லா லாஸ்டா பினிஷிங்ல எமோஷனல் சூப்பரா வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம் சூப்பர். விஜய் சேதுபதி படம் சூப்பருங்க ப்ரோ. 10க்கு 10 ப்ரோ. சூப்பர் ப்ரோ படம். விஜய் சேதுபதி 50 இவ்வளவு வருஷம் மிஸ் பண்ண விஜய் சேதுபதி. இதுக்குதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இடையில ஒரு இந்த மாதிரி ஒரு படங்கள் கொடுக்காம போயிருந்தாரு. வி லவ் யூ விஜய் சேதுபதி. சூப்பரா இருந்துச்சு. டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராஸ். ரைட்டிங் செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏன்னா நிறைய சொன்னா ஏதாவது ஸ்பாயிலர் ஆயிடும். சாங்ஸ் எல்லாம் இல்ல எதுவுமே. ஆக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா இருக்குங்க. மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஏன்னா யார் எது சொன்னாலும் ஒரு ஸ்பாயிலர் ஆயிடும். உங்களுக்கு அது மிஸ் ஆயிடும். ரொம்ப சூப்பரா இருக்கு. விஜய் சேதுபதிக்கு இது 50வது படம். அவசியமான படம். நல்ல மெசேஜ் சொல்லிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல தான் ட்விஸ்ட். யாருமே மிஸ் பண்ணாம பாருங்க. நல்லா இருந்துச்சு. அவரோட ஆக்டிங் தான் படத்துக்கு பயங்கரமான மாஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஸ்டோரி என்ன ஒரு மாதிரி லேகா இருக்க மாதிரி இருக்கு அப்படி மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ரைட்டிங், ஸ்கிரீன் பிளே எல்லாமே டைரக்டர் செம்ம சூப்பரா பண்ணிருக்காரு. எமோஷன் எல்லாமே இருக்கு. பட் ஆக்ஷன் வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பார்க்க கூடாத ஆக்ஷன் அந்த மாதிரிலாம் இல்ல. படத்துக்கு தேவையான ஆக்ஷன் அதுல கொடுத்திருக்காங்க. எமோஷனல் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிங்கம் புலி அவர் இருக்காருல, அவரோட ஒரு டிஃபரெண்டான ஒரு டைமென்ஷனை இந்த படத்துல பாக்குற மாதிரி இருந்துச்சு. இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸ்மே ரிவ்யூ பார்த்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் எதுவுமே இல்லாம படம் சூப்பரா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நெகட்டிவ் சொல்லணும் அப்படின்னா அந்த வில்லன் வந்து ஹீரோட்ட கேட்டிருக்கலாமே, இந்த தப்ப பண்ணியா இல்லையா அப்படின்னு. ஏன் கேட்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அந்த கேட்டிருந்தா அந்த பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்காது. நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் படமா பாக்கணும் அப்படின்னா படம் ஃபுல்லாமே பாசிட்டிவ் தான். சூப்பரா இருக்கு. எனக்கு ஒவ்வொரு சீனுமே கூஸ்பம்ஸா இருக்கு. அந்த மனுஷன் லட்சுமியை காணோம் அப்படின்னு சொல்லும் போது, என்ன லட்சுமி யார் குப்பத்தட்டி தட்டி எதுக்கு இப்படி பைத்தியக்காரமா சுத்திட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது, சரி ஓகே லட்சுமினா வந்து ஒரு 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 பொக்கிஷம் போல இருக்குது. அதுதான் இதான் தெரியுது. அவன் நார்மலா ஆனா அந்த கடைசியில சொல்லுவாங்க, போலீஸ்கார டைலாக் சொல்லுவா, ஒவ்வொரு வீட்டுல உள்ள பொண்ணுங்களும் வந்துட்டு தான் பொண்ணை தொட்டா என்ன உங்களுக்கு படணுமோ அதுதான் சரி அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை தான் பாத்துக்கலாம். ஒவ்வொரு சீன்ஸுக்கும் ஒவ்வொருத்துக்குமே கிளாப் தட்டுற அவ்வளவு அழகா இருந்துச்சு படம். அண்ட் மோரோவர் விஜய் சேதுபதி ஆக்டிங் அவர் யாருமே ஆக்ட் பண்ணல. ஆக்சுவலா வாழ்ந்திருக்காரு. அவர் பெரிய ஆக்ட் போனதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அண்ட் மோரோவர் வந்துட்டு பிஜிஎம்ஸ் அண்ட் முக்கியமா காமெடி ஆக்டர்ஸா வில்லனா போட்டிருக்காங்க. அண்ட் முக்கியமா வாய்ப்பு தராத நடிகர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம். நிறைய மெசேஜ், சோசியல் மெசேஜும் இந்த படத்துல நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த படம் கண்டிப்பா ஒரு சின்ன பசங்க கண்டிப்பா ஒரு நல்ல பெண்கள் பாக்குற மூவி தான் இது. ஒரு ஆணுக்கு நம்ம எந்த அளவுக்கு விடுதலையும் சுதந்திரமும் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு ஒரு பொண்ணுக்கும் நம்ம கொடுக்கணும். சோ இந்த படத்துல அந்த மெசேஜ் சூப்பரா சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய படம் தான் இது, மகாராஜா மூவி. இந்த படத்துக்கு நான் வந்து 10க்கு 10 ரேட்டிங் கொடுக்குறேன். விஜய் சேதுபதி நடிச்சதுல பெஸ்ட் மூவி தான். சோ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. படம் வந்து அருமையான ஒரு ஃபிலிம் சார். நான் ரொம்ப ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் டைட்டில் கார்டுல இருந்து எண்ட் ஃபினிஷ் நிதிலன் சாரோட பேர் வர வரைக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பேக் டு பேக் புக் பண்ணிருக்கேன். இது ஒன்று முடிச்சுட்டேன். இப்போ 12:30 பார்க்க போறேன். அடுத்த 3 ஷோ இங்கே பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ I called up my wife and given her instructions. Probably tomorrow I might go with my mom and my wife. ஸோ இப்போவே பாருங்க, நானே இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறேன்னா அப்போ அந்த படம் என்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு. So this film is a really worthy film to watch and milestone film. VJS 50 படத்துக்கு வந்து ஒரு சரியான ஸ்டோரி செலெக்ஷன். He's proved himself. அவர் வந்து வேற என்ன மாதிரி ஒரு மாசான ஒரு ஸ்டோரி கூட எடுத்து பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஆனால் அது அவர்லாம் பண்ணல. அவர் எப்பவுமே how he started and how where he is headingங்கிறது கரெக்டாக அதிலேயே பண்ணியிருக்காரு. ஸோ கொஞ்சம் சில சீன்ஸ் அந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அந்த ஃபீல் வந்தாலும்
அதோட இந்த படத்தோட ஸ்ட்ரென்த்தை விட தி அதர் சைட் ஆஃப் விஜய் சேதுபதி சார் தான் அதோட ஸ்ட்ரென்த். ஸோ அதுவே அந்த மெச்சூரிட்டி, அந்த கேரக்டரைசேஷன், அந்த போர்ட்ரேல், அவரோட ஆக்டிங் ப்ரொவைஸ் கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் குடோஸ் டு தி ரூட் அண்ட் தி பேஷன் ஸ்டுடியோஸ் அண்ட் ஒன் மோர் ப்ரொடியூசர் புட் டுகெதர் சச் அ லவ்லி ஃபில்ம். மம்தா மோகன்தாஸ் மேம் அவங்க வந்து ரொம்ப சட்டிலா ப்ளே பண்ணியிருந்தாலும் she herself in real life is an inspiration. So அவங்க வந்து அது கரெக்டா she's delivered. And even the child who played the titular role in the end, அவங்க ரொம்ப difficult role to play for her age, but then she's been a pro. So அவங்க கரெக்டா அதை இது பண்ணியிருக்காங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா அருமையா பயன்படுத்திருக்காங்க. மணிகண்டன் ஃபார் ஹிம் டாப் கிளாஸ். அவர் வந்து ஆக்சுவலா அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த மாதிரி இருந்தது. இது மாதிரி திஸ் இஸ் வாட் ஐ எம் மேட் ஆஃப், திஸ் வாட் இஸ் மை பொட்டன்ஷியல், ஸோ எனக்கு இது கம் பேக் தான் அப்படிங்கிறத கரெக்டா டெலிவரி. நான் அவர் வந்து ஒரு ஆக்டராகவே பார்க்கல, அந்த கேரக்டர் தான் பார்த்தேன். சார் அந்த படத்துல பாய்ஸ்ல பார்த்த மணி அது அப்படிங்கிற, ஏன்னா தட்ஸ் வாட் ஐ வாஸ் டெல்லிங் அதர் டீம் ஆல்சோ. பாய்ஸ்ல அந்த என்டையர் டீம்ல மத்த எல்லாருமே ரொம்ப நல்லா லைஃப்ல வந்துட்டு இது பண்ணிட்டு ஆல் செட்டில். இவர் மட்டும் ஒரு டேலண்ட் இருந்தது. ஏன்னா அது இப்படி போவார் எஸ்பானி முன்னாடி ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு. ஐ திங்க் இஸ் ப்ரிப்பேர்ட் ஹிம்செல்ஃப். ரொம்ப வேற லெவல் போன வெரி அப்படியே மைண்ட் பாடி எவ்ரிதிங் இட் வாஸ் தேர். சூப்பரா பண்ணியிருந்தாரு, எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. நட்டி வந்து அவரு என்னடா அவரே நெகட்டிவ் டோட்லயே போற மாதிரி இருக்குது, டப்பு வேற மாதிரி இருக்கும். அது அவருக்கு தான் ஐ திங்க் நெக்ஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரி சொல்ல, அது மாதிரி சூப்பரா பண்ணிட்டாரு. சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஈவன் திவ்யா பாரதி மேம் அம்மாவை பண்ணது வந்து ரொம்ப ஷிஸ் டன் இட். ஹர் ஜாப் அவங்க கரெக்டா பண்ணிருக்காங்க.